கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? போன சாப்டரில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதை பார்க்காதவங்க மேலே கார்டில் அந்த வீடியோ வரும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய அத்தியாயம் 13 பாகம் 2 கூட்டு முயற்சி. அரசரும் ஆஷ்லேவும் ஷீல்டு மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஐசக் அவனுடைய வேலையை முக்காவாசி முடிச்சிடறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோர்ல செய்ய வேண்டிய எல்லா மாறுதல்களையும் செஞ்சு முடிச்சிடறான். ஐசக் அதுக்கப்புறம் போய் அவனுடைய பொருட்கள்ல இருந்து ஒரு சின்ன ட்ரோனை வெளியில எடுத்துட்டு வர்றான். இந்த பக்கம் அரசரும் ஆஷ்லேவும் அந்த ஷீல்டு திறக்கும் போது எவ்வளவு உயரம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐசக் கொடுத்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஐசக் எடுக்கிற இடத்தை நோக்கி போறாங்க. இந்த பக்கம் ஐசக் அவன் எடுத்துட்டு வந்த ட்ரோனை அந்த செயற்கை சூரியன்ல பொருத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரம் அரசரும் ஆஷ்லேவும் அங்க வர்றாங்க. அங்க எல்லாம் முடிஞ்சுது, இங்க எப்படி அப்படின்னு ஆஷ்லே கேட்க, இங்கேயும் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஐசக் பதில் சொல்றான். ஐசக் அந்த ட்ரோனை செயற்கை சூரியன்ல பொருத்திட்டு இருக்கிறத பார்த்த அரசர், இந்த ட்ரோனை எதற்கு சூரியனில் பொருத்திக்கிட்டு இருக்க ஐசக் அப்படின்னு கேட்கிறாரு. ஐசக் அந்த ட்ரோனை இயக்கி அந்த சூரியனை காத்துல உயர்த்தி காட்டுறான். அதுக்கப்புறம் இது மூலமா தான் சூரியனை மேல கொண்டு போக போறோம், ஆனா காற்றோடைய வேகம் குறைவா இருக்கும் போதுதான் ட்ரோனை இயக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஐசக் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஷ்லேவை பார்த்து, இந்த ட்ரோனை ஆபரேட் பண்ண போறது நீதான் ஆஷ்லே அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஆஷ்லே நானா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஆமா நீதான், இன்னும் சில மணி நேரத்துல காற்றோடைய வேகம் குறையும், அதுக்குள்ள நீ வெளியே போய் ஏதாவது அதிகமான எடையுள்ள பொருளை இந்த ட்ரோனை வச்சு தூக்கி பயிற்சி எடு அப்படின்னு ஐசக் சொல்றான். உன் திட்டத்துல என் பங்களிப்பு என்ன ஐசக் அப்படின்னு அரசர் ஆர்வமா கேட்க, சொல்ற அரசே, முதல்ல இவளை வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஐசக் பதில் சொல்லிட்டு ஆஷ்லேவை கூட்டிக்கிட்டு வெளியில போறான். ஐசக்கும் ஆஷ்லேவும் வெளியில போனதும் அரசர் ஐசக் மாறுதல் செஞ்சு வச்சிருந்த அந்த செயற்கையான சூரியனோட கோர் டேபிள்ல வச்சிருக்கிறத பாக்குறாரு. அந்த கோர் பக்கத்திலேயே அதுல இருந்து எடுக்கப்பட்ட எலமெண்ட் 6 ஐசக் எடுத்து பத்திரமா வச்சிருக்கிறதையும் பாக்குறாரு. வெளியே போன ஐசக்கும் ஆஷ்லேவும் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஐசக் ஆஷ்லேக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்றான். ஆஷ்லேவும் அதை எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டு பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறான். ஐசக் ஆஷ்லேவுக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள வர்றான். அப்போ அரசர் அந்த எலமெண்ட் 6 கையில வச்சுட்டு பாத்துட்டு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்த ஐசக், இதை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அரசே, ஆனா இப்ப இது நம்ம கையிலேயே இருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படதான் நேரம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஐசக் சொன்னதை கேட்ட அரசர் மறுபடியும், இந்த கல் தான் ஐசக் அடிக்கடி என் கனவுல வந்து தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அரசே, முதல்ல என் கூட வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் அரசரை எங்கேயோ கூட்டிட்டு போறான். ஐசக்கும் அரசரும் அங்கிருந்து போக அதே நேரம் அந்த கமாண்ட் சென்டர்ல இருக்கிற லைட் எல்லாம் அணைஞ்சு எரியுது. அந்த மாதிரி அணைஞ்சு எரியும் போதெல்லாம் டேபிள்ல இருக்க எலமெண்ட் 6 சிவப்பு நேரத்துல ஒளிருது. ஐசக் அரசரை அந்த ஷீல்டை இயக்கிறதுக்கு உண்டான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அரசே, நீங்க தான் சரியான நேரத்துல இந்த ஷீல்டை இயக்க போறீங்க, இதுதான் உங்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்றான். அரசர் தயார் அப்படின்ற மாதிரி தலையசைக்க ஐசக் அதை பார்த்து ஐசக் அந்த ஷீல்டை எப்படி திறக்கிறதுன்ற செயல்பாடுகள்லாம் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அரசருக்கு விளக்கி சொல்றான். அது திறக்கும் போதோ இல்லனா திறந்ததுக்கு அப்புறமா ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பிரச்சனைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம விளக்கி சொல்றான். சரி அரசே, நீங்க இதெல்லாம் பாத்துட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் அங்கிருந்து போறான். ஐசக் கமாண்ட் சென்டருக்கு வந்து அந்த ரேடியோ டெலஸ்கோப் மூலமா ஸ்பேஸ் டெலஸ்கோப் உடைய சிக்னலை கேட்ச் பண்றதுக்கான சில வேலைகளை பாக்குறான். ஒரு பக்கம் வெளியில ஆஷ்லே பயிற்சி எடுத்துட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் அரசர் ஷீல்டை இயக்கிறதுக்கு உண்டான மெக்கானிசத்தை எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஐசக் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரியான நேரத்துக்காக தயாரா காத்துக்கிட்டு இருக்கான். ஆஷ்லே அந்த ட்ரோனை எப்படி கரெக்டா ஆபரேட் பண்றதுன்னு நல்லா கத்துக்கிட்டா. அரசரும் அந்த ஷீல்டை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு கத்துக்கிட்டாரு. ஐசக், அரசர், அதுக்கப்புறம் ஆஷ்லே 3 பேரும் எல்லாத்துக்கும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. அரசரும் ஆஷ்லேவும் கமாண்ட் சென்டருக்கு வர்றாங்க. ஐசக், இங்க நான் தயார், அங்க நீங்க தயாரா அப்படின்னு கேட்க 2 பேரும் தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. ஐசக், இன்னும் 1 மணி நேரத்துல வெளியில காற்றோடைய வேகம் குறைஞ்சிடும், அதுல இருந்து அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள நாம மற்றபடி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றான். ஐசக் அந்த மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்கிட்டையும் ஒரு ப்ளூடூத் மைக்ரோபோனை கொடுக்கறான். சரி, நம் திட்டம் என்ன அப்படின்னு அரசர் கேட்க ஐசக் பேச ஆரம்பிக்கிறான். நம் திட்டத்தை பற்றி விவரமா சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. ஆஷ்லே, நீ அந்த ட்ரோனை இயக்கிறதுக்கு தயாரா வெளியில காத்துக்கிட்டு இருப்ப. காற்றோடைய வேகம் குறைஞ்சதும் சரியான நேரத்துல அந்த ட்ரோனை இயக்கி செயற்கை சூரியனோட ஷீல்டு மேல கொண்டு போகணும். நீ அப்படி செஞ்சதும் அந்த ஷீல்டு மேல படிஞ்சிருக்கிற பனி எல்லாம் உருக ஆரம்பிக்கும். எல்லா பனியும் உருகிடுச்சான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை உறுதிப்படுத்திட்டு அரசருக்கு தகவல் கொடுக்கணும்.
என்ன தெளிவா புரிஞ்சுதா அப்படின்னு ஐசக் கேட்க ஆஷ்லே புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அடுத்து அரசே, நீங்க ஷீல்ட திறக்க தயாரா காத்துக்கிட்டு இருங்க. ஆஷ்லே உங்களுக்கு தகவல் கொடுத்த உடனே ஒரு நொடி கூட தாமடிக்காம ஷீல்டை இயக்க ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை யாராவது பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சா உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க. என்ன அரசே, புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க அதுக்கு அரசர் மீசையை முறுக்கிக்கிட்டு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. அடுத்தது ஆஷ்லி, நீ என்ன செய்யற? சூரியன் நுழைகிற அளவுக்கு ஷீல்டு திறந்ததும் ட்ரோனை இயக்கி அது மூலியமா அந்த சூரியனை உள்ள இறக்கிடு. அப்பதான் பேனல்களை உரைய விடாம பாதுகாக்க முடியும். என்ன ஓகேவா அப்படின்னு ஐசக் கேட்க ஆஷ்லேவும் தம்ஸ் அப் காமிக்கிறா. ஷீல்டு முழுசா திறந்ததும் 2 பேரும் எனக்கு தகவல் கொடுக்கணும், மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஐசக் அவனுடைய திட்டத்தை விளக்கமா சொல்றான். ஐசக் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்க சந்தேகம்லாம் இல்ல, கொஞ்சம் பயமாவும் பதட்டமாவும் இருக்கு அப்படின்னு ஆஷ்லே சொல்றான். பதட்டமே வேண்டாம், கூலா பண்ணு, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஐசக் உற்சாகப்படுத்துறான். அதை கேட்ட ஆஷ்லே இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்றான். ஆஷ்லே அந்த மாதிரி சொல்ல உங்களுக்கு அரசே அப்படின்னு கேட்க நான் இதை விட பயங்கரமான சூழ்நிலையெல்லாம் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அரசர் பதில் சொல்றாரு. அதை கேட்ட ஆஷ்லே அரசருக்கும் உனக்கு எல்லாம் இது ஒன்றும் புதுசு இல்லை, அதனால நீங்க சமாளிச்சிருவீங்க, ஆனா எனக்கு இதெல்லாம் புதுசு, அதனால ஏதாவது சொதப்பிடுவணும்னு பயமா இருக்கு அப்படின்னு புலம்புறான். ஆஷ்லே புலம்புறது கேட்ட ஐசக் ஐயோ இது வேலைக்கு ஆகாது அரசே, ஆஷ்லேவுக்கு நம்பிக்கை விட்டுற வகையில உங்க ஸ்டைல்ல ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஐசக் அந்த மாதிரி சொல்ல அரசர் அதை கேட்டு தலையாட்டிக்கிட்டே மீசையை முறுக்கிக்கிட்டு டேபிள் மேல ஏறாரு. உங்கள் கவனத்திற்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை உங்களிடம் பகிர போகிறேன் அப்படின்னு அரசர் சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரசர் அந்த மாதிரி சொல்ல ஐசக்கும் ஆஷ்லேவும் பக்கத்துல இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்து கதையை கேட்க தயாராகிறாங்க. ஐசக் கைத்தட்டி விசில் எல்லாம் அடிச்சு கதையை கேட்க ஆர்வமா உட்கார்ந்துருக்கான். ஒரு முறை சோழ நாட்டிற்கும் எதிரி நாட்டுக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. நானும் என் வீரர்களும் அந்த போரில் கலந்து கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம். நான் அப்பொழுது ஒரு வாலிபனாக இருந்தேன். எனக்கு போர்க்களத்தில் அதிக அளவு அனுபவம் இல்லாத நிலையில் எதிரி நாட்டு வீரர்களால் திட்டமிடப்பட்டு சுற்றி வளைக்கப்பட்டேன். என் பாதுகாப்புக்காக இருந்த வீரர்களாலும் என்னை காப்பாற்ற நெருங்க முடியவில்லை. அந்த நொடி நம் கதை அவ்வளவுதான், இதுவே நம் கடைசி போர் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு அரசர் சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன ஆச்சு அரசே சொல்லுங்க அப்படின்னு ஐசக் குறுக்க பேச கொஞ்ச நேரம் சும்மா இரு ஐசக், ஒரு ஃப்ளோவுல கதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க பேசுற அப்படின்னு ஆஷ்லே சொல்ல அதை கேட்ட ஐசக்கும் அவனுடைய வாயை மூடிக்கிறான். அரசர் தொடர்ந்து சொல்றாரு, அப்போ நான் ஒரு இக்கட்டான பிரச்சனையில் சிக்கும் போது அதில் தோற்கிற நிலைமை வந்தாலும் நாம் போராடி தோற்றதாகத்தான் இருக்கணும். என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு நம்பிக்கையை விட்டு தோத்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு என் அப்பா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த நிமிஷம் பல வீரர்களால சூழப்பட்டனா என்னால தப்பிக்க முடியாதுன்னு விட்டு கொடுக்காம என்னால முடியும்னு நினைச்சு அவங்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சான் அப்படின்னு அரசர் கதையை சொல்ல சொல்ல ஐசக் அவனுடைய கையை அவனே கடிச்சுக்கிட்டு அடுத்து என்னன்ற மாதிரி ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கான். அரசர் மேல சொல்றாரு, அந்த வீரர்கள் எல்லாரையும் என்னால தோற்கடிக்க முடியலனாலும் நான் தோற்கடிக்கப்படாம என்ன பாதுகாத்துக்கிட்டேன். சரியான நேரத்துல பாதுகாப்பு வீரர்கள் எனக்கு உதவுனாங்க. ஒரு வழியா முடிஞ்சது. இதுல இருந்து நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, பேர்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பவுமே கைவிடக்கூடாது அப்படின்னு அரசர் சொல்லி முடிக்கிறாரு. அரசர் அந்த மாதிரி கதையை சொல்லி முடிக்க அப்ப ஐசக் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல எங்க போற ஐசக் அப்படின்னு அரசர் கேட்க ஆட அரசே நீங்க கதையை சொல்ல அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தேன். உங்க இடத்துல நான் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு ஒரு நொடி யோசிச்ச வயித்த கலக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் நோக்கி குடுன்னு ஓடுறான். அதை பார்த்து அரசர் சிரிச்சுக்கிட்டே ஆஷ்லே பார்க்க அரசர் சொன்ன கதையை கேட்டு ஆஷ்லே கொஞ்சம் தெளிவடைஞ்ச மாதிரி தெரியுது. அதை அரசரும் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஷ்லேவும் அரசரும் ஐசக்கை பத்தி பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐசக் வயிற்று பிடிச்சுக்கிட்டே வர்றான். அதை பார்த்து அரசர் ஆஷ்லேவும் கிண்டல் செய்ய இப்படியா இவங்க கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக வேலை ஆரம்பிக்க நேரம் வந்துருச்சுன்றதை உணர்ந்த ஐசக், அரசர், ஆஷ்லே 3 பேரும் ப்ளூடூத்தை காதுல மாட்டிக்கிட்டே அவங்கவுங்க இடத்துக்கு போய் தயாரா நிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வெளியே காற்றுடைய வேகமும் குறையுது. அந்த மாதிரி காற்றுடைய வேகம் குறைஞ்சதும் கமான் ஆஷ்லே உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி ஆஷ்லே தனக்கு தானே நம்பிக்கை ஊட்டிக்கிட்டு நான் என் வேலையை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோனை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆஷ்லே சரியா அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணி செயற்கையான சூரியனை ஷீல்டுக்கு மேல கொண்டு போறான். மேல போனதுக்கு அப்புறம் அவளுடைய கையில வச்சிருக்க கண்ட்ரோலர் ஒரு பட்டன் அழுத்த அந்த செயற்கையான சூரியன் செயல்பட்டு ஷீல்டு மேல படிஞ்சிருக்கிற பனியெல்லாம் உருக ஆரம்பிக்குது. அந்த பனியெல்லாம் முழுசா உருகிடுச்சா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு சரியான நேரத்துல ஆஷ்லே அரசருக்கு தகவல் கொடுக்குறான். அதுவரை தயாரா காத்துக்கிட்டு இருந்த அரசர் ஆஷ்லே கிட்ட இருந்து தகவல் கிடைச்சதும் ஒரு நொடி கூட தாமதிக்காம வேலையை ஆரம்பிக்கிறாரு. அரசர் ஷீல்ட திறக்கிறதுக்காக வேலையை தொடங்க அந்த பிரம்மாண்டமான ஷீல்டு மெதுவா திறக்க ஆரம்பிக்குது. அந்த செயற்கையான சூரியன் உள்ள போற அளவுக்கு ஷீல்டு திறந்ததும் ஆஷ்லே நான் இப்போ அந்த செயற்கையான சூரியனை மெதுவா உள்ள கொண்டுட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ட்ரோனை ஆப்ரேட் பண்ண அந்த செயற்கையான சூரியன் மெதுவா உள்ள போகுது. இந்த பக்கம் கமாண்ட் சென்டர்ல இருந்து ஐசக் சூப்பர் கேஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு,
எல்லாம் கச்சிதமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துறான். ஆஷ்லே வெற்றிகரமா சூரியன் உள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த செயற்கையான சூரியனுடைய உதவியால ரேடியோ டெலஸ்கோப்புடைய ஆண்டனா பேனல்கள் உரைய விடாம தடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஷீல்டு ஃபுல்லா திறக்குது. அவன் கைவரிசையை காத்துக்கிட்டு இருந்த ஐசக் ஷீல்டு முழுசா திறந்ததும் ஹாபக்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை ஆக்சஸ் பண்றதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிக்கிறான். ஐசக் சில நிமிடத்திலேயே அந்த ரேடியோ டெலஸ்கோப்புடைய ஆண்டனா மூலமா ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை ஆக்சஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த டெலஸ்கோப்பை ஆன்லைனுக்கு கொண்டு வரான். ஐசக் அந்த ரேடியோ டெலஸ்கோப்போட ஆண்டனா மூலமா டெலஸ்கோப்பை ஆபரேட் பண்ணி ஜூபிட்டர் கிரகத்தை நோக்கி ட்ரோஜன் விண்கற்களுடைய பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கமாண்டை கொடுக்குறான். அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் அந்த கமாண்ட் படி அந்த ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் கூட்டத்தை பார்த்து அதோடைய பாத் எப்படி இருக்கு, அது எவ்வளவு பெருசா இருக்கு, அங்க எத்தனை விண்கற்கள் இருக்கு அப்படின்ற எல்லா விவரத்தையும் சேகரிக்க தொடங்குது. இவங்க வேலையை ஆரம்பிச்சு 45 நிமிஷம் ஆகிவிட்ட நிலையில திடீர்னு ஷீல்டு இயக்கத்துக்கு உண்டான செயல்பாடுல ஒரு பெரிய பல்சக்கரம் செயலிழந்து வேகமா சுட்டுது. அதோட விளைவால ஷீல்டு மெதுவா மூட ஆரம்பிக்குது. என்னாச்சு அரசே, ஷீல்டு ஏன் மூடுது அப்படின்னு வெளியே இருந்து ஆஷ்லே கேட்க, அரசர் உடனே அங்க இருக்கிற ஒரு பெரிய நீளமான இரும்பு ராடை எடுத்து அந்த சுத்திக்கிட்டு இருக்க பல்சக்கரத்துக்கு மேல சொருகிறாரு. தற்காலிகமா அதை நிறுத்தி பிரச்சனையை சரி செய்யறாரு. அரசர், கியர் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் ஏதோ சமாளிச்சிட்டேன், ஆனா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல, சீக்கிரமா வேலையை முடியும் ஐசக் அப்படின்னு அரசர் சொல்ல, அதை கேட்ட ஐசக், கொஞ்ச நேரம் தாக்கு பிடிங்க அரசே, இன்னும் சில நிமிஷத்துல எல்லா விவரமும் கிடைச்சிடும் அப்படின்னு ஐசக் சொல்றான். இந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை வர்ற மாதிரி இவங்க கணிச்ச நேரத்தை விட 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே காற்றுடைய வேகம் அதிகமாகுது. அதோட விளைவா செங்குத்தா நின்னுகிட்டு இருக்கிற ஷீல்டுடைய கதவானது காற்று தள்ள ஆரம்பிக்குது. அதை கவனிச்ச ஆஷ்லே, ஐசக் நமக்கு இன்னொரு சிக்கல், நாம கணிச்சதை விட 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே காற்றுடைய வேகம் அதிகமாயிருச்சு, நீ சீக்கிரமா வேலையை முடியும், இல்லைன்னா காற்றுடைய வேகத்தால ஷீல்டு நில குலைஞ்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறா. ஆஷ்லே உடைய எச்சரிக்கையை கேட்ட ஐசக், இதோ முடிய போகுது, சில நொடியில முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் காற்றுடைய வேகத்தால ஷீல்டு தள்ளப்படுறதுனால ஐசக் சொருகி வச்சிருந்த இரும்பு ராடு அந்த பல்சக்கரத்துல இருந்து வெளியே தள்ள பாக்குது. அதை கவனிச்ச அரசர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அவருடைய முழு பலத்தை பயன்படுத்தி அந்த இடமே அதிர்ற அளவுக்கு சத்தமா கத்திக்கிட்டு அந்த இரும்பு ராட அந்த பல்சக்கரத்தை விட்டு வெளியில வராத வகையில அழுத்தி பிடிச்சுக்கிறாரு. இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கிற நிலைமையில அந்த பல்சக்கரத்துல இருந்து ராடு தூக்கி எரியப்பட அதோட சேர்ந்து அரசரும் தூக்கி எரியப்படுறாரு. அதோட விளைவால அந்த ஷீல்டு வேகமா மூடி அந்த ரேடியோ டெலஸ்கோப் உடைய ஆண்டனா மொத்தமா இடிஞ்சு அந்த கட்டடமே நில குலைஞ்சு கீழே விழுகுது. அரசரும் ஐசக்கும் இருக்கிற இடம் முழுசா இடிஞ்சு விழுது. ஐசக் இருக்கிற கமாண்ட் சென்டர் இடிய ஆரம்பிக்க அவன் தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து தாவி குதிக்கிறான். இந்த பக்கம் அரசர் இருக்கிற இடமும் இடிய தொடங்க, ஆனா அரசரும் அங்க ஓரமா மயங்கி கிடக்கிறாரு. இந்த மாதிரி அந்த கட்டடமே மொத்தமா இடிஞ்சு கீழே விழுக ஆஷ்லே அதை பார்த்து கத்திக்கிட்டே பதட்டத்தோட உள்ள ஓடுறான். இதோட நம்ம சாப்டர் 13 முடியுது. இதுல பயங்கரமான நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இதுல இருந்து ஐசக், அரசர், ஆஷ்லே 3 பேரும் தப்பிப்பாங்களா, இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா காத்திருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?